வணக்கம். 2025ஆம் வருஷத்தோட கடைசி முழு ட்ரேடிங் வாரத்துக்குள்ள நாம நுழைஞ்சிட்டோம். இந்த ஹாலிடே சீசன்ல நம்ம இந்திய பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது? ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குமா இல்ல கொஞ்சம் அமைதியா போகுமா? வாங்க இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். ஹாலிடேஸ் வந்துடுச்சு, மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணுமா இல்ல ஸ்லோ டவுன் ஆகுமா? ஒரு பக்கம் பார்த்தா பண்டிகை காலம், இன்னொரு பக்கம் பார்த்தா வருஷத்தோட கடைசி. சோ இந்த வாரம் மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்க போற விஷயங்கள் என்னென்னு நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு வழக்கமான 5 நாள் ட்ரேடிங் வாரம் கிடையாது. ஆமாங்க, இந்த வாரம் வியாழக்கிழமை, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக மார்க்கெட் லீவ். இதனால என்ன ஆகும்னா, இயல்பாவே ட்ரேடிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நிறைய பேர் ஹாலிடே மூட்ல இருப்பாங்க இல்லையா? அதனால மார்க்கெட் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பிருக்கு. ரெலிகேர் புரோக்கிங்கோட அஜித் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னா, இந்த பண்டிகை நாட்கள்னால ட்ரேடிங் வால்யூம்ஸ், அதாவது வர்த்தகத்தோட அளவு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்றாரு. சோ மார்க்கெட்ல ஒரு பெரிய பரபரப்பு இருக்காதுங்கிறது தான் பொதுவான கணிப்பு. சரி, இந்த வாரம் அமைதியா இருக்குமா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். ஏன்னா போன வாரம் மார்க்கெட் நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. போன வாரத்தை மொத்தமா பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பெஞ்ச்மார்க் கிட்டத்தட்ட 0.39% சரிஞ்சிருக்கு. நிஃப்டி 0.30% இறங்கியிருக்கு. ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் என்னாச்சு தெரியுமா? சென்செக்ஸ் 0.53%ம் நிஃப்டி 0.58%ம் திடீர்னு ஏறிடுச்சு. ஒரு பக்கம் வீக்லி இறக்கும், இன்னொரு பக்கம் வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல ஏற்றம். இதுதான் அந்த கலவையான சிக்னல். அப்படி என்ன வெள்ளிக்கிழமை நடந்தது? ஏன் இந்த திடீர் ஏற்றம்? அதுக்கு 2 முக்கிய காரணம் சொல்றாங்க. ஒன்னு வேல்யூ பையிங், அதாவது சில பங்குகள் நல்ல விலையில கிடைச்சப்போ முதலீட்டாளர்கள் அத வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்கள், அதாவது எஃபிஐஸ் மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம உள்நாட்டுல மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் மார்க்கெட்டை மேல கொண்டு போகக்கூடிய பாசிட்டிவ் காரணிகள். நம்ம கிட்ட நல்ல டொமெஸ்டிக் லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் பணம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இது போக உள்கட்டமைப்பு உற்பத்தி, பேங்க் லோன் வளர்ச்சி, நம்மளோட அந்நிய செலாவணி கையிருப்புன்னு எல்லாமே ஒரு பாசிட்டிவான சிக்னலை தான் கொடுக்குது. என்ரிச் மணியோட சிஇஓ பொன்முடி ஆர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிநாட்டு நிதி மறுபடியும் உள்ள வர்றது மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு உயரதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா அமையும்னு சொல்றாரு. பாருங்க, எஃபிஐஸோட வரவு எவ்ளோ முக்கியம்னு. சரி, உள்நாட்டுல நிலைமை நல்லா இருக்கு. ஆனா நாம குளோபல் மார்க்கெட்டையும் கவனிக்கணும் இல்லையா? ஏன்னா அங்கிருந்து வர்ற சில விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு தடையா இருக்கலாம். முக்கியமா அமெரிக்கா மார்க்கெட் எப்படி போகுது, கச்சா என்ன விலை, என்ன நிலவரம், நம்ம ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிரா எப்படி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது கூட அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துல இருந்து வரப்போட ஜிடிபி டேட்டா, அப்புறம் அமெரிக்க நுகர்வோர் நம்பிக்கை குறித்த புள்ளி விவரங்கள், இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த எல்லா டேட்டாவை விட ஒரே ஒரு அமெரிக்க டேட்டாவை தான் உலகத்துல இருக்கிற எல்லா முதலீட்டாளர்களும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கோர் பிசிஇ டேட்டா. இது என்னன்னா அமெரிக்காவோட பணவீக்கத்தை அளவிடக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. அமெரிக்கா மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை ஏத்தலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு இந்த டேட்டாவை தான் முக்கியமா பாப்பாங்க. ஒருவேளை அங்க பணவீக்கம் அதிகமா இருந்தா அவங்க வட்டி விகிதத்தை உயர்த்துவாங்க. அது நம்மள மாதிரி சந்தைகள்ல இருந்து முதலீடுகளை வெளியே கொண்டு போயிடும். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம கிட்ட பாசிட்டிவான உள்நாட்டு காரணிகளும் இருக்கு, கவனமா இருக்க வேண்டிய சர்வதேச காரணிகளும் இருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ் இறுதியா என்ன சொல்றாங்க? ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னன்னா, போன வாரத்தோட கடைசி 2 நாள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ் தொடர்ச்சியா பங்குகளை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு நாளா வித்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி. மோதிலால் ஓஸ்வால் நிறுவனத்தோட சித்தார்த்தா கெம்கா என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளதான் வர்த்தகமாகும், ஆனா ஒரு பாசிட்டிவ் மனநிலையோட இருக்கும்னு எதிர்பார்க்கலான்னு சொல்றாரு. அதாவது பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவாவே இருக்கும்னு நாம நம்பலாம். இந்த ஹாலிடே வாரம் ஒரு வழியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா முதலீட்டாளர்களோட கவனமும் அடுத்த பெரிய விஷயத்துக்கு போகும். அது என்னன்னா, கம்பெனிகளோட 3வது காலாண்டு ரிசல்ட்ஸ், Q3 earnings சீசன் தான். அப்போ இந்த விடுமுறை கால அமைதி வரப்போற புத்தாண்டு ராலிக்கான ஒரு முன்னோட்டமா இருக்குமா? நம்ம கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.